ஏய், கீழே மண்ணெல்லாம் இருக்கு, பாத்து எடுடி. அக்கா பார்த்துதாக்கா எடுக்கிறேன். நமக்கு கூட இல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. கவனமா எடு, ஒரு மண்ணு கூட இருக்க கூடாது, சரியா? அப்ப நம்ம சாப்பிடுறதுல மண் இருந்தா பரவாயில்லையா? வாய பாரு, இப்படியா பேசுவ? பார்த்து கவனமா எடு. காம்பெல்லாம் இருக்கு, அதையும் அள்ளி போட்டுறாத. அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சா நல்லா காஞ்சிரும்ல. ஏய், இன்னொரு அரை மணி நேரத்துல வெயில் போயிடும். அதுக்கப்புறம் பனி பெஞ்சதுன்னா ஈரமாயிடும். அதான் இப்ப எடுத்தாதான் சரியா இருக்கும். உனக்கு இதுக்கெல்லாம் உதவி செஞ்சு செஞ்சு என் முதுகெலும்பே செத்து போகுதுக்கா. ஒன்னும் முடியல. இத பாரு, நீ எனக்கு ஒன்னும் உதவி செய்ய வேண்டாமா? உனக்கு என்ன சம்பளமோ அதை நான் கொடுத்துடுறேன். சும்மாலாம் நீ ஒன்னும் வேலை செய்ய வேண்டாம். நீயும் உன் மாமியா மாதிரி பேசாதக்கா. நீ சம்பளமே கொடுக்கலைனாலும் உனக்கு நான் உதவி செய்வேன். ஓ அப்படியா? ஆமா. சரி, இனி நான் உனக்கு சம்பளமே தரல, நானே வச்சுக்கிறேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா ஆளை பாரு. ஆண்டி. ஜெனி வாமா. கீழெல்லாம் உங்களை தேடிட்டு இருந்தேன், நீங்க காணோம் ஆண்டி. அதான் நீங்க மேல இருப்பீங்கன்னு நினைச்சுதான் வந்தேன். பாவம், பச்சை பிள்ளைக்கு பஸ் இருக்கும், அதான் உடனே அம்மா தேடி வந்துருச்சு. ஆமா. சும்மா இருடி. ஆண்டி, கான்வென்ட்ல இருந்து சிஸ்டர் ஃபோன் பண்ணிருந்தாங்க. என்னம்மா, என்னாச்சு? மசால் பொடி நல்லா இருந்துச்சாமா? ரொம்ப நல்லா இருந்துச்சா, எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. சூப்பர். நிஜமாவே சொன்னாங்களா? சொன்னாங்க ஆண்டி. பாருடா ஏக்கா, இனி நீ தரையிலே நிக்க மாட்டியே. அத நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதே நேரம் அவங்க கொடுத்த ஆர்டர் என்னாச்சுன்னு வேற கேட்டாங்க. அது சீக்கிரமே முடிச்சிடலாம் ஜெனி. ஆண்டி, அவங்களுக்கு அந்த மசாலா தீந்ததும் நம்ம குடுக்கலனா அவங்க அப்புறம் வேற யார்கிட்டயாவது போய் வாங்கிடுவாங்க. ஆஹா, இல்ல இல்ல, அது தீரத்துக்குள்ள நாமளே கொடுத்துடலாம். சிஸ்டர் கான்வென்ட்ல எப்பவுமே சிஸ்டமேட்டிக்கா தான் இருப்பாங்க. இந்த டேட்ல முடிஞ்சதுன்னா இந்த டேட்ல தரோன்னு சொன்னோம்னா தருவோன்னு எதிர்பார்ப்பாங்க ஆண்டி. நம்ம கொடுத்துடலாம்ல. உனக்கு என்ன சந்தேகமா? இத பாரு, மிளகாய் எல்லாம் அதுக்கு தான் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். மிளகாவை அரைச்சா மிளகா பொடி ரெடி ஆயிடும். தனியா அரைச்சா தனியா பொடி ரெடி ஆயிடும். அப்புறம் இது கூட மசாலா பொருள் எல்லாம் வாங்கி வறுத்து அரைச்சா மசால் பொடி ரெடி ஆயிடும்மா. அவங்க கேட்டப்போ எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, அவங்க நிறைய ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ஆண்டி, நம்ம கொடுத்துருவோம்ல சொன்ன டைம்க்கு. உன் மருமக மட்டும்தான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்ப சேனிக்கே சந்தேகம் வந்துருச்சு பாரு. சந்தேகம்லாம் இல்ல செல்வி அக்கா, நான் ஆண்டி கிட்ட ஜஸ்ட் கேக்குறேன், அவ்வளவுதான். கொடுத்துடலாமா? கண்டிப்பா கொடுத்துடலாம். சிஸ்டர் ஃபோன் பண்ணி எவ்வளவு நாளுக்குள்ள தர முடியும்னு கேட்டாங்க. நான் இப்ப அவங்க கிட்ட எவ்வளவு நாள்னு சொல்லட்டும்? ஒரு 4 நாள் டைம் கேளுமா. 4 நாள்ல கண்டிப்பா கொடுத்துடலாம், சரியா? அப்போ நம்ம ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோமே, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்துடலாம், அப்படிதானே ஆண்டி? ஆமாமா, அது நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அது கூட இதையும் மிக்ஸ் பண்ணா வேலை கெட்டு போயிடும். அதனால அதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். அது முடிஞ்சதும் கண்டிப்பா கொடுத்துடலாம். ஒரு 4 நாள் மட்டும் டைம் கேளு, அதுக்குள்ள நம்ம கொடுத்துடலாம். சரிங்க ஆண்டி, நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். என் மூஞ்சில என்ன இருக்குன்னு அப்படி பாத்துட்டு இருக்க? வேலைய பாரு. இம்பிட்டு நேரம் நீ பேசிட்டு இப்ப என்னைய சொல்லுக்கா. கொடுத்துடலாம், கொடுத்துடலாம்ல? அதெல்லாம் கொடுத்துடலாம்க்கா. அவுட். அச்சச்சோ. மம்மி, நான் தான் துரைப்பேன். சரி, போய் தர. ஹாய். ஹாய் அங்கிள். மயூ, எப்படிடா இருக்க?
நல்லா இருக்கேன். இந்தா இது பார், உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார். Thank you. வா. வாங்க கோபி. ஹாய். உட்காருங்க. என்ன செஸ் விளையாடிட்டு இருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கேரி ஆன் கேரி ஆன். Uncle 2 minutes. சரி நான் பார்க்கறேன். அவுட் ஆயிட்ட. Checkmate. மயூ மயூ சூப்பர்டா. Uncle, நாங்க 3 தடவை விளையாடணும். 3 தடவை நான் தான் வின் பண்ணேன். அப்படியா? ஃபேண்டாஸ்டிக். கோபி, காஃபி ஆர் டீ? யூ கேரி ஆன், எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு வேணும் அதான். அப்போ ஓகே, எனக்கு ஒரு பிளாக் டீ. ஓகே. ராதிகா, அப்புறம் இன்னைக்கு பேங்க்ல ஒரு மேனேஜரை மீட் பண்ணேன். அவங்க பேரும் பாக்யலட்சுமி. நான் இந்த இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமேன்னு கொஞ்சம் ரெக்கலெக்ட் பண்ணேன். அப்பதான் உனக்கும் அதே பேர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு ஞாபகம் வந்துச்சு. ஆமா, டீச்சர். டீச்சர் ரைட் ரைட். அவங்க பேரும் பாக்யலட்சுமி இல்ல? ஹவிஷி நல்லதா இருப்பாங்க. ஓ, அடிக்கடி மீட் பண்ணுவீங்களே, இப்போ ரீசெண்டா எதுவும் பேசலையா? அன்னைக்கு குன்னக்குடியில அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு பார்த்ததுதான். 3 நாள் தானே ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசல. ஓகே ஓகே. எத்தனையோ பேரை பத்தி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஆனா டீச்சர் கிட்ட மட்டும் ஏன் இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்னு தெரியலையே. இன்ட்ரெஸ்ட் காட்டுறேனா? நோ 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 நோ. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னோட ஆஃபீஸ் கலீக்ஸ், உங்க கூட படிச்சவங்க அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா இந்த டீச்சர் அவங்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஷீ இஸ் ஜஸ்ட் அ ஹவுஸ் ஒய்ஃப், ரைட்? அது மட்டும் இல்ல, நீ வேற அவங்கள பத்தி நிறைய பேசுற, அவங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுற, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. அந்த கியூரியாசிட்டியில தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் பிளாக் டீ எடுத்துட்டு வரேன். மயூ, அந்த போனை கொடுறா. இது அம்மா போனு. தெரியும்டா, போன் ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணு டேமேஜ் ஆயிடும். குடு. ரொம்ப நேரம் பார்க்கலையே. அங்கிள் கேட்டா கொடுக்க மாட்டியா? குடு. லாக்கா இருக்கே, இந்த லாக் எப்படி ஓபன் பண்றது? இது அம்மாவோடது. தெரியும்டா மயூ, சும்மா சொல்லு. நோ நோ நோ, சொல்லக்கூடாது. மயூ, அம்மாவோட போன் லாக்க நீ கரெக்டா சொல்லுவேன்னு நான் அம்மாட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். எப்போ? மார்னிங் சொன்னேன். நீ தப்பா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நான் 10,000 rupees கொடுக்க வேண்டியிருக்கும். நான் அப்புறம் தோத்துருவேன். ஓகே. இந்த போனோட லாக் கோட் சொல்றியா? நீங்க சொல்லிட்டா அம்மா உங்களுக்கு 10,000 தரணுமே. நான் சொல்ல மாட்டேன். இல்ல, உங்க அம்மா தோத்தாலாம் ஒன்றும் தர வேண்டாம். நான் தோத்தாதான் 10,000 ரூபாய் தரணும். அதான் கேக்குறேன். ப்ளீஸ் மயூ, சொல்டா. ஓகே. இதோ இப்படிதான். ஓகே 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 ஓகே. நான் இப்ப சொல்லி கொடுத்தேன்ல, நீங்க என் கூட 10 times செஸ் விளையாடணும். 10 times தானே? 100 times விளையாடலாம். ஓகே. மயூ, ஒரு மைக் காஃபிங்கா இருக்கு, ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துட்டு வாயே. தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். எனக்கு இந்த லாக்கை நீ தான் ஓபன் பண்ண சொல்லி கொடுத்த, என்னை ஜெயிக்க வச்சேன்னு உங்க அம்மாட்ட நீ பாட்டு சொல்லிடாத. தெரிஞ்சது நம்ம 2 பேரையும் வாங்குன்னு வாங்கிடுவா. சரியா? போ. குட் கேர்ள். முதல்ல இந்த பாக்யா நம்பரை பிளாக் பண்ண வேண்டியதுதான். இல்லைன்னா அவ ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்லுவா, இவளும் போவா. இவங்க 2 பேரையும் சேரவே விடக்கூடாது.
அவ டீச்சரா? மோகரக்கட்ட. அங்கிள் ஆ? இந்தாங்க. அம்மா போன்ல என்ன செய்றீங்க? அம்மா போனை நீங்க பார்க்கலாமா? ஏய் யோ, நான் அதுவும் பார்க்கலடா. லாக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணேம்மா. அவ்வளவுதான். இந்த வச்சுக்கோ. ஓகே, நீ விளையாடு. செஸ் 10 டைம்ஸ் விளையாடுறேன்னு சொன்னீங்க. வாங்க செஸ் விளையாடலாமா? 10 டைம்ஸ் ம் விளையாடலாமே. ம். உண்மையாவ சொல்ற? அத்தை சட்னி போடவா? உண்மைதான். அன்னைக்கு ஷார்ட் பிலிம்ல நடிக்கலன்னு விட்டு ஓடினவன் இன்னும் வரவே இல்ல. அப்படியா? நிஜமாதான். இனியா, சாப்பிடும்போது என்ன சிரிப்பு? ஒழுங்கா சாப்பிடு. ஏன் சாப்பிடும் போது சிரிச்சா என்னவா? ஐய, ஏண்டா ஆரம்பிச்சிட்டீங்களாடா? சண்டை போடாம அப்பனுக்கும் மௌனுக்கும் இருக்க முடியாதாடா? என்னடா அது தாத்தா, இவன் அப்படிதான். இவனால அப்பா கூட சண்டை போடாம இருக்கவே முடியாது. டேய், 2 பேரும் பாத்துக்கிறதே சாப்பாடு டைம்ல தான். அப்ப கூட சண்டை போட்டுட்டு இருப்பியா? எப்பெல்லாம் பேசணுமோ அப்பெல்லாம் பேசாத. தேவையில்லாத நேரத்துல பேசு. ம்? எல்லா இடத்துலயும் சாப்பிடும் போதுதான் குடும்பமா உட்காந்து சந்தோஷமா பேசுவாங்க. இங்க மட்டும்தான் பேசாத சாப்பிடுன்னு சொல்றது. டேய், பேசாம சாப்பிடு. டேய், அவன் தான் சொல்றான்ல, சாப்பிடுறா, நாம அப்புறம் பேசுவோம். என் பாக்யா, ம். உன்னோட பிசினஸ் இனாகுரேஷனுக்கு யாரையா இன்வைட் பண்ண போறேன்னு சொன்னியே, பண்ணியாச்சா? கோபி, அவள அக்கறையாப்பா உனக்கு? அது இவ அப்படி இப்படி சொன்னாலும் பாக்கிய மேல அக்கறை இல்லாம இருப்பானா? இல்லங்க, நான் இன்னும் கூப்பிடல. ஏமா, நீ கூப்பிட வேண்டியதுதானே? அவங்க அன்னைக்கு வேற ஏதாவது ப்ரோக்ராம் வச்சுட்டா? இல்ல இனியா, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நம்பர் பிஸி பிஸினே வந்துட்டு இருக்கு. அவங்க பிஸியா இருக்கும்போது நீ ஃபோன் பண்ணியிருப்ப. இல்ல அத்தை, எப்ப பண்ணாலும் பிஸி பிஸினே வந்துட்டு இருக்கு அத்தை. அதான் என்னன்னு புரியல. அம்மா, உன் போனை கொடு. ம். கொடு. எப்படிம்மா சேவ் பண்ணி வச்சிருக்க? நம்பர் சொல்றேன்டா. நம்பர் சொல்லு. ஏம்மா பாக்கியா, என்னம்மா அப்படியே மனப்பாடமா சொல்ற நம்பரை? இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் யார் நம்பரும் யார் மண்டையிலயும் நிக்க மாட்டுக்கு. நீ பரவாயில்லையே. அம்மா, அவங்க உன்னை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கம்மா. அப்படின்னா பாட்டி, அம்மா ஃபோன் பண்றது பிடிக்காம அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையே. அவங்க ஏன் அப்படிலாம் பண்ணணும்? ஒருத்தி கொஞ்சம் பழகிறான்னா அவகிட்ட போய் லோன் வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, பணம் கொடுலாம் கேட்டா அவ இப்படிதான் செய்வா. ஏழு, ம்? நிஜமாவே அவங்க பிளாக் பண்ணிருக்காங்களா?
ஆமாம்மா, நம்பர் பிளாக் ஆயிருக்கு. ஒருவேளை அவங்க தெரியாம பண்ணியிருக்கலாம்ல. தெரியாம இப்படி பண்ணிருக்க போறாங்க. இவ கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியாம பிளாக் பண்ணிருப்பாங்க. ஏம்மா, குன்னக்குடியில் கூட அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்துச்சே. அதானே? அதைத்தான் சொல்றேன். வந்த இடத்துல பார்த்தோமா பேசணுமாங்கிறத விட்டுட்டு வீட்டுக்கு வாங்க, அங்க வாங்க, இங்க வாங்கன்னு கூப்பிட்டா இப்படிதான் இரிட்டேஷன் தாங்க முடியாம பிளாக் பண்ணிருப்பாங்க. ஐயோ, அவங்க இப்படிலாம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆண்டி, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. அவங்கள பத்தி நீங்க சொன்னதுல இருந்து அவங்க இப்படி செய்வாங்கன்னு எனக்கு தோணல ஆண்டி. ஆமாமா. நோ, அவங்களா இப்படிதான் ஆத்மார்த்தமான ஃப்ரெண்ட்ஸா இருக்கவே முடியாது. அதுவும் உன்ன மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றவங்க கிட்ட யாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. நீ ஒன்று பண்ண, உன்னுடைய பிசினஸ் இனாகுரேஷனை வேற யாராவது வச்சு பண்ண. உனக்கு தான் அசோசியேஷன் செக்ரட்டரி, லோக்கல் கவுன்சிலர்லாம் தெரியும்ல, அவங்கள இன்வைட் பண்ணு. இல்லைன்னா யாரும் கிடைக்கலனா என்கிட்ட சொல்லு, நான் வேணா யாரையாவது இன்வைட் பண்றேன். இவங்களை விடு, டிஸ்டர்ப் பண்ணாத.